ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரொம்ப அஃபோர்டபுளான க்ரியேட்டிவான ஹோம் டெக்கர் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணதுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஃபஸ்ட்டு பேசிக் என்னதுன்னா, இதில் நம்ம டிராயிங் ஃபஸ்ட்டு இதை வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அதில் மரக்கிளைகள், குருவிகள், அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன லீவ்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரூட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக. அடுத்து நம்ம இதை கிளியர் பண்ணிட்டோம். அதுக்கு நம்ம வந்து கம்பியை வளைக்கணும் கரெக்டாக அது ஷேப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதே ஷேப்புக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேர்டு செய்யணும். பேர்டு நீங்கள் வந்து தெர்மாக்கோல்லையும் செஞ்சுக்கலாம், அதே சமயத்தில் நீங்கள் வந்து கிளேலையும் செஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து ரெண்டுத்துலேயுமே செஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதில் பார்த்து பண்ணிக்கோங்க. நாங்கள் கிளேல 2 சின்ன குருவி பண்ணியிருக்கோம், ஒரு தெர்மாக்கோல்ல பெரிய குருவி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கிளே வச்சு வெரைட்டி ஆஃப் பேர்டு, அப்புறம் அந்த கலர்ஸும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். நாங்கள் வேறு கலரில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சேம் கலரில் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து லீவ்ஸை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம், அதை நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு லீவ்ஸில் வந்து நம்ம டயக்ராம் கிரியேட் பண்ணிக்கணும். அதை நம்ம மார்க்கரை வச்சு ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஓகே கைஸ், இப்போ நம்ம லீஃபை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டலில் நல்லா கம்பியை ஹீட் பண்ணி அந்த லீவ்ஸ் மேலே நம்ம ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஹீட் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். அதை நீங்கள் லேசாக அந்த லீவ்ஸை மட்டும் பெண்ட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் நிறைய லீவ்ஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து அந்த பிரான்ச்சோட ஒட்டி வச்சிருங்க.
ஒட்டிக்கணும். அப்புறம் நீங்கள் செரி பழத்துக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு தெர்மாக்கோல் எடுத்துக்கிட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சாண்ட் பேப்பரை வச்சு அதை ஸ்பியர் ஷேப்பில் ஸ்மூத்தன் பண்ணணும். நாங்கள் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் நிறையா தெர்மாக்கோல் பால்ஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் செஞ்சு எடுத்துட்டீங்கன்னா அதை இந்த ஸ்டெம்ல வந்து ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா ஒட்டிக்கணும். இதே மாதிரி நாங்கள் பண்ண மாதிரி நீங்கள் தள்ளி தள்ளி ஒட்டிக்கலாம். ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். நாங்கள் பண்ணியிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம செரி ஃப்ரூட்டுக்கு தான் பெயிண்ட் அடிக்க போகிறோம். நாங்கள் அடிக்கிற மாதிரி டார்க் ரெட்டு இல்லைன்னா நீங்கள் டார்க் கலர் ஸ்ட்ரெச்னா எடுத்துக்கலாம். அது எல்லா ஷேடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயுமே அடிச்சுக்கணும். கரெக்டாக அடிச்சுக்கணும்.
மாதிரி ஷைன் அடிக்கிறதுக்காக நம்ம கிளியர்